சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு பல்வேறு துறைகளில் சாதித்த பெண்களுக்கு சென்னை எஸ்ஆர்எம் பொதுப்பள்ளி சார்பில் மங்கையர் தாரகை விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. சமூக மேம்பாட்டுக்காக சிறப்பான பங்களிப்பை கொடுத்த மகளிரை கொண்டாடவும் அவர்களின் சாதனைகளை அங்கீகரித்து போற்றும் விதமாகவும் மங்கையர் தாரகை விருது வழங்கப்படுகிறது. எஸ்ஆர்எம் பொதுப்பள்ளி சார்பில் இந்த விருதுகள் வழங்கப்பட்டு கௌரவிக்கப்படுகிறது. இதற்கான விழா செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக வளாகத்தில் உள்ள டிபி கணேசன் அரங்கில் மங்கையர் தாரகை விருதுகள் 2025 என்ற பெயரில் நடைபெற்றது. இதில் எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறிய முதல் தமிழ் பெண் முத்தமிழ் செல்வி, பன்முக திறமையாளர் வி உமா அபர்ணா, இந்திய மகளிர் மோட்டார் சைக்கிள் கிளப் நிறுவனர் நிவேதா ஜெசிகா, சமூக செயல்பாட்டாளர் த மகேஸ்வரி, முப்பரிமாண மேதை ஷம்சிஹா ஆகியோர் மங்கையர் தாரகை விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். சென்னை உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதி எஸ் விமலாவுக்கு எஸ்ஆர்எம் பொதுப்பள்ளியின் இயக்குனர் மணிமங்கை சத்தியநாராயணன் வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கி கௌரவித்தார். விழாவில் எஸ்ஆர்எம் பொதுப்பள்ளியின் தாளாளர் சுப்பிரமணியன், ஆலோசகர் மாலதி மற்றும் பள்ளி மாணாக்கர் கலந்து கொண்டனர். இந்த விருது என்னை இன்னும் மேலும் உழைக்க வைக்கும், நிறைய இன்னும் சேவைகளை செய்ய வைக்கும், நிறைய எனக்கு புஸ்தகம் எழுதணுங்கிற ஒரு உணர்வு வந்திருக்கு. இதெல்லாம் தொடர்ந்து நடக்கும். இந்த விருது வாங்கினது ரொம்ப சந்தோஷம், ரொம்ப பெருமை. கண்டிப்பா எல்லா துறையை சேர்ந்தவர்களும் தான் நாட்டினுடைய முன்னேற்றத்துக்கு ரொம்ப முக்கியமானவர்கள். அவர்கள் செய்த சாதனை எல்லாம் பார்க்கும்போது நான் செய்த சாதனை சிறிது என்றுதான் எனக்கு தோன்றுகிறது. பெண்கள் எப்பொழுதும் நான் சொல்ல விரும்புவது, பெண்கள் விழிப்புணர்வோட இருக்கணும். அது இருந்தா உங்களால எதையும் சாதிக்க முடியும்.